வெல்கம் டு கேஎன்ஸ் இங்கிலீஷ் அகாடமி. டுடே நாங்கள் பி ஃபார்மோட சிலது என்ன மாதிரி பாவிப்போம், சில சொற்கள் இப்போ ஃபண்ட் ஆஃப், கன்சர்ன்ட் அபவுட், அவேர் ஆஃப் எப்படி பாவிக்கிறேன்டே பார்ப்போம். இப்போ இந்த ஃபண்ட் ஆஃப்னு சொல்கிறது ரொம்ப விருப்பத்துக்கு பாவிக்கிறது. அதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நாங்கள் பி ஃபார்மோட பாவிக்கலாம். இப்போ பி ஃபார்முண்டா மிஸ் ஆர் வாஸ் வில் பி அதெல்லாம் இங்கே படிச்சிட்டோம். அப்போ அதோட மட்டும்தான் நாங்கள் இதை பாவிக்கலாம். இப்படியான சொற்களை பாவிச்சு நீங்கள் கதைச்சும் கொள்ளலாம், வசனங்களும் உருவாக்கி கொள்ளலாம். ஓஎல் மாணவர்கள் 50 வேர்ட்ஸுக்கு வசனங்கள் 50 வேர்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு பேராகிராஃப் ஒன்று அமைக்க வேண்டி வரும். அதுக்கெல்லாம் அமைச்சு கொள்ளலாம் இலகுவாக. முதலாவது உதாரணமாக என் ஃபண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்குமென்ற அர்த்தம். சரி, அப்புறம் ஃபவுண்டுன்னு யோசிக்கக்கூடாது. FOUND ஃபவுண்ட், அது வேறு அர்த்தம். ஃபைண்ட் பாஸ்ட், இது ஃபண்ட் FOND. பி வந்தால் பொண்டு, அது 2 உதட்டையும் அழுத்தி உச்சரிக்க வேணும். பொண்டண்டா குலாம், இதே சாஃப்டாக உச்சரிக்கணும். ஃபண்ட் ஆஃப். ஹீ இஸ் ஃபண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, அவருக்கு அவருடைய குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் ஃபண்ட் ஆஃப் பீட்சா, அவாக்கு பீட்சான்னு ரொம்ப பிடிக்கும். தே ஆர் ஃபண்ட் ஆஃப் வீல், அவர்களுக்கு மாட்டு கன்னிப்பருவ இறைச்சி, மாட்டிறைச்சியில் கன்னிப்பருவ இறைச்சியை தான் வீல்ன்னு சொல்கிறது. அவர்களுக்கு அதாண்டா ரொம்ப பிடிக்குமா. அதாவது கண்டுக்குட்டி இறைச்சி, மாட்டுண்ட கன்னிப்பருவ இறைச்சி. ஹி வாஸ் ஃபண்ட் ஆஃப் ஹப்பர்ஸ், அவருக்கு அப்பமண்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நாங்கள் இறந்தாக்களை பற்றி முதல் கதை இருக்கும்போது வாழுங்காலத்தில் அப்பமண்டா ஆளுக்கு நல்லா பிடிக்குமெண்டா அப்படி. ஹீ இஸ் ஃபண்ட் ஆஃப் பிளேயிங் டிப் கேட். டிப் கேட்ன்னு சொல்கிறது கிட்டிப்புல்லு, நாங்கள் விளையாடுற கிட்டிப்புல்லு விளையாண்டவரை கிட்டிப்புல்லு விளையாடுறன்னா ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், ஃபண்ட் ஆஃப் பக்கத்தில் வினைச்சொல் ஐஎன்ஜியில் பாவிக்கப்பட வேண்டும். இப்போ ப்ளே பிளேயிங்கன்னு வருது. தே ஆர் ஃபண்ட் ஆஃப் ரீடிங் புக்ஸ், இப்போ ரீடுன்னு வரையில் ரீடிங் புக்ஸ், அவர்கள் புத்தகங்கள் வாசிக்கிறேன்னா ரொம்ப பிடிக்கும். we were fond of playing hide and seek, இப்போ முந்தைய காலத்தில் நாங்கள் என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறதில் விருப்பமாக இருந்தோம் நாங்கள், அதாவது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அடுத்த விஷயம் கன்சர்ன்ட் அபவுட்னா அக்கறையாக இருக்கிறது. இதுவும் பி ஃபார்முடா பாவிக்கலாம். கன்சர்ன்ட் இருக்குது தனியாக, கன்சர்ன் இடி விராம வரும், இது கன்சர்ன்டு. முதலாவது உதாரணம், ஐ ஆம் கன்சர்ன்ட் அபவுட் மை ஹெல்த், நான் இந்த ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கிறேன். பி கன்சர்ன்ட் அபவுட் யுவர் இல் ஹெல்த், உங்களோட ஆரோக்கியமற்ற நிலை என்ன, அது ஒரு நோய்வாய்ப்பட்டு இல்லைண்டா வருத்தம் தானே. இப்போ என்ன ஹெல்த்தில் வந்துட்டு அந்த நிலையில் நீங்கள் அக்கறையாக இருங்க. நீங்கள் ஒரு ஆளை வருத்தம் பார்த்துட்டு வரும்போது இந்த வார்த்தை சொல்லிட்டு வரலாம், என்ன அக்கறையாக இருங்கள்ன்ற தான் பியில் ஸ்டார்ட் ஆகுது. இருங்கள் உங்களோட ஆரோக்கியத்தில், இல்லை ஆரோக்கியம் குன்றிய நிலையில். மை மதர் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் மை ஸ்டடி, என் அம்மா என்னுடைய படிப்பில் அக்கறையாக இருக்கிறார். அப்துல் கலாம் வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் மெனி ஆஃபன்ஸ், அப்துல் கலாம் பல அனாதைகள்லாம் அக்கறையாக இருந்தவர். அப்துல் கலாம் இஸ் நோ மோர் நவ், அப்துல் கலாம் இப்போ ஈரோடு இல்லை, அதனால் அந்த வாஸ் பாவச்சிருக்கேன். அப்துல் கலாம் வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் மெனி ஆஃபன்ஸ், அப்துல் கலாம் பல அனாதைகள்லாம் அக்கறையாக இருந்தவர். ஐ வில் பி கன்சர்ன்ட் அபவுட் யூ, நான் உங்களை அக்கறையாக இருப்பேன். ஒரு ஆளை சொல்கிறீங்க நீ, நான் உங்களை அக்கறையாக இருப்பேன். அடுத்தது பார்க்க போகிறது நாங்கள் அவேர் ஆஃப். இப்போ அவேர் ஆஃப் ஒன்றை பற்றி அறிஞ்சிருக்கிறது, ஒன்றை பற்றி தெரிஞ்சிருக்கிறது. இது பி ஃபார்முடா நாங்கள் கூடுதலாக பாவிக்கலாம். இப்போ பி அவேர் ஆஃப் குட் டச் அண்ட் பேட் டச், ஒரு சின்ன பிள்ளை சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு நல்ல தொடுகைண்டா என்ன, கெட்ட தொடுகைண்டா என்னன்னு தெரிந்திரு, அதான் தெரிந்திருங்கள் அப்படி என்ற அர்த்தமே நான் பி, ஒரு ஆளை சொல்கிறீங்க தெரிந்திருங்கள். எவ்ரிபடி இஸ் அவேர் ஆஃப் த ஹசார்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங், ஹசார்ட்ஸ்ன்னு சொல்கிறது புகைப்பிடித்திருந்த ஆபத்துக்களை பற்றி ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார். Everybody is aware of the hazards of smoking. He was aware of science and technology, அவருக்கு விஞ்ஞானத்தை பற்றி டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பற்றியும் தெரிஞ்சிருந்தது. He was aware of science and technology. அடுத்த நாலாவது கடைசி, I am aware of what he is thinking about, அவர் என்ன என்னத்தை பற்றி, நான் வட்டண்டா என்ன கடைசியில் அவர் அபவுட்டண்டா பற்றி, அந்த வட்டையும் அபவுட்டையும் நாங்கள் சேர்த்து பார்க்கணும். மீனிங் பார்க்கும்போது அவர் என்னத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காருன்றே எனக்கு தெரியும். ஐ எம் அவேர் ஆஃப் வாட் ஹீ இஸ் திங்கிங் அபவுட். ஓகே, ஸோ இப்படியான வசனங்கள் நீங்களும் அமைச்சு மேலதிகமாக பார்க்கணும். பட் இதெல்லாம் ஐஎல்ஸ் மாணவர்களுக்கு சரியான உகந்ததாக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் இப்போ ஃபண்ட் ஆஃப் சாதாரணமாக எல்லோரும் ஐ லைக் மை ஃபேமிலின்னு சொல்லி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் கதைக்கிறதுக்கு. ஐ ஆம் ஃபண்ட் ஆஃப் மை ஃபேமிலி. ஸோ அப்படியான விஷயம் இதெல்லாம் பி ஃபார்மில் பாவிக்கக்கூடிய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள், நீங்கள் அறியாத விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டுருக்கு மேலதிகமாக.
நன்றி.